இப்படி இருக்கும்போது இன்றும் நிறைய சிங்கள பத்திரிகைகள் வெளியாக இருக்கின்றது. அதன் செய்திகளை பார்க்கலாம். பௌசிட்ட சிர தண்டுவம் என்ற செய்தி இன்றைய லங்காதீப பத்திரிகையின் பிரதான செய்திகளாக வெளியாக இருக்கின்றது. அநேகமாக இன்றைய பத்திரிகைகளில் இந்த செய்தி தான் பிரதான செய்தியாக வெளியாக இருக்கின்றது. அடுத்ததாக இன்றைய பத்திரிகையின் பிரதான செய்தி, வரத பிலிகத் ஃபவுசிட்ட வசர தெகக அத்திட்டு சிர தண்டுவமாக, அதாவது குற்றத்தை ஒப்புக்கொண்ட ஃபவுசிக்கு 2 வருட சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்றது, ஒத்தி வைக்கப்பட்ட சிறை தண்டனை. அடுத்ததாக அருண பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். ஜயவர்தனபுர ரோகலட்ட சேவகையான் 150 பந்தவா கென மதிவரண நீதி கடா, அதாவது ஜயவர்தனபுர வைத்தியசாலைக்கு 150 பேர் புதிதாக சேர்த்து கொள்ளப்பட்டிருக்கின்றார்கள், தேர்தல் நீதியையும் மீறி, தேர்தல் சட்டங்களையும் மீறி. அடுத்ததாக இன்றைய தினவின பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். போர சாணாதாரேட்ட ருப்பியால் 50,000 தக்வா வெடிக்கரை, அதாவது நெல் பயிரிடும் விவசாயிகளை ஊக்குவிக்கும் முகமாக உரமானியத்தை 50,000 ரூபாய் வரை அதிகரிக்க முடிவு அமைச்சரவை அங்கீகரித்துள்ளதாக பந்துல குணவர்தன கூறுகிறார். அடுத்ததாக இன்றைய திவைன பத்திரிகையின் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். ஃபவுசிட்ட சிரதண்டுவம், அதே போன்று டயானாட்ட அதிச்சோதனா பாரதை போன்ற செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. இன்றைய மௌபிமு பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். ஃபவுசிட்ட வசர தெகக சிர தண்டுவம் என்றும் கிரிக்கெட் களமனாக்காரட்ட எக்கோட்டி தசலக்ஷேக தட என்றும் வெளியாகி இருக்கின்றது. சரி, இது இன்றைய சிங்கள பத்திரிகையில் வெளியாகிய தலைப்புச் செய்திகள்.